வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 6 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஆசெக்சுவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இன்னைக்கு இந்த உலகம் பல விதமான அதிசயங்களை தனக்குள்ளே வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லும்போது நமக்கு பெருசாக தோணல. பட் இந்த டேவை நான் படிக்கும்போது நிச்சயமாக எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு டே தாங்க. சரி என்னதான் டே சொல்லி தொழலாம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. இப்போது இந்த பாலின ஈர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் வந்து பேசிக்கான ஒன்று தான் இயற்கையில். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேலேயோ பெண்ணுக்கு ஒரு ஆண் மேலேயோ இல்லாட்டி அதை விட ஆண் பெண் அப்படி தான் எல்ஜிபிடி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட ஜெண்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு ஆச்சரியமான சம்பவம். பட் ஆனால் அதையும் தாண்டியான ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இது. என்னென்னா அவங்களுக்கு பாலின ஈர்ப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாதான். அவங்க யாருக்குமே வந்து இந்த ஒரு செக்ஷுவல் மீதான ஒரு நாட்டம் அப்படின்றது இல்லாமல் வாழக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த உலகத்தில் நம்ம கூட தான் வாழ்ந்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. இவங்களுக்கு எப்படி தான் அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அதையும் வந்து வகைப்படுத்துகிறாங்க. ஹோமோ ரொமான்டிக், பயோ ரொமான்டிக், பேன் ரொமான்டிக், கிரே ரொமான்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகைகளில் தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷங்கள் கிடைக்குது. ஸோ அவங்க அந்த ஒரு பாலின ஈர்ப்பே இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்கப்பா. அப்படிப்பட்டவங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா 2021 இணையதள வாசிகள் மூலமாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வேர்ல்டு வைடில் வந்து ஃபேமஸாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தினமாக இன்டர்நேஷனல் ஆசெக்சுவாலிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 6 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபயர் வாக் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தீமிதி திருவிழான்னு சொல்லிட்டு நம்மளால் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை தான் இன்னைக்கு வேர்ல்டு வைடில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பண்ணும்போது மூட நம்பிக்கை அப்படின்ட்டாங்க. பட் ஆனால் இன்னைக்கு அதை வேற லெவலில் கொண்டாடுறாங்க. சரி, அது சரியா தப்பா அப்படின்ற கான்செப்டுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. அது எதுக்காக இப்போ இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க வேர்ல்டு வைடில், ஏன் இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு வருவோம். இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பலவிதமான கல்ச்சர்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா எல்லாமே மனிதனுடைய ஒரு நம்பிக்கையாக தான் இருக்கும். அந்த நம்பிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு விழாவாக இது வந்து மக்கள் அப்பத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்து இந்த தீ மிதிச்சு நடக்கிறதுன்றது ஒரு கான்செப்டாகவே வச்சுருந்துருக்கலாங்க. ஸோ அது வரலாற்று குறிப்புகளில் நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு டே வந்து இவங்க எதுக்காக உருவாகியிருக்காங்கன்னா சயின்டிஃபிக்காகவே இந்த நெருப்பு மேலே நடக்கிறதுனால நமக்கு பெருசாக அஃபெக்ட்லாம் ஆகாது. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓரளவு நம்மளால் வந்து நெருப்பை வந்து தாங்கக்கூடிய ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கும். அதுவும் ஒரு இந்த பாதங்கள் வந்து ஒரு பரப்பு விசையில் நம்ம அது மேலே வைக்கும் பொழுது ரொம்ப வேகமாக ஓடாமல் அதே சேம் டைம் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்காமல் ஒரு கரெக்டான ஒரு வேகத்தில் நம்ம அந்த நெருப்பு மேலே நடக்கும்போது அந்த நெருப்பால் நமக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் சயின்டிஃபிக்காகவே இவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையிலே அந்த ஒரு தைரியத்துலேருந்து தான் இவங்க அந்த நெருப்பு மேலே இறங்குறாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்களை அறியாமல் அவங்களுக்குள்ள ஒரு தைரியமோ ஒரு மன உறுதியும் இது வந்து நம்மளை ஏற்படுத்துது. நமக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையிலே ஒருத்தங்க எதை வேணா செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை இது கொடுக்குது அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா 2012 அங்கங்கே கொஞ்சம் பேர்லாம் இதை ஸ்டார்ட் பண்ணி விளையாடின்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2017 அது வேர்ல்டு வைடில் இருக்கவங்களாம் பேசப்பட்டு 2018 இதுக்காக ஒரு டே உருவாகிலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இன்டர்நேஷனல் ஃபயர் வாக் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாட்டுக்காரங்களாம் என்னன்னா அவங்களுடைய மதம் சார்ந்ததாக இருக்கலாம், சில பேருக்கு நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கலாம், சில பேருக்கு அது ஒரு கேமாக இருக்கலாம். இப்படி எல்லாரும் பார்த்தீங்கன்னா நெருப்பு போட்டு அந்த நெருப்பு மேலே நடந்து போகிற ஒரு விழாவாக இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுங்கிறாங்கப்பா ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் டே வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 1901 டேபிள் டென்னிஸ் அவங்க தான் உருவாகிறாங்க. அது என்ன தெரியல, இங்கிலாந்து நிறைய கேம் உருவாகிறாங்களே, கிரிக்கெட் விட்டு அவங்க தான் உருவாகினாங்கன்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த இங்கிலாந்து 1901 ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து வேறு பேர்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் ITTF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அந்த அமைப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா 1926 இந்த டேபிள் டென்னிஸ்னு சொல்லிட்டு ஒரு தனி விதிமுறைகளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சின்றது வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா ஒலிம்பிக் முதல்ல கொண்டு எல்லா இடத்துலையும் வந்து இந்த டேபிள் டென்னிஸுக்குன்னு ஒரு பார்வையாளர்கள் எப்பவுமே இருந்து தான் இருக்கிறாங்க. ஸோ ஐரோப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆசியா பகுதிகளில் இதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வட்டாரமே இருக்குது, இதனுடைய ரசிகர் வட்டாரம். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காலையும் பார்த்தீங்கன்னா இது பயங்கர டெவலப் ஆகினே வருது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிலாம் இருக்குப்பா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க 2015 இந்த கேமை வந்து இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பால் உருவாகிறாங்க ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் டே போ ஹெரிங் ஆப்டிஸ் சிண்ட்ரோம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா உலகத்தில் நிறைய விதமான வியாதிகள் இருக்குது. அதுலேயும் அரிய வகை நோய்கள்னு சில சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். இன்றைக்கி உலகத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோய் தான் இது. இது என்னென்னா ஒரு மரபு ரீதியாக ஏற்படக்கூடிய ஒன்று. 1999 ஃபஸ்ட் டைமாக இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இது என்ன குழந்தைங்களுடைய தோற்றத்துலையும் சரி, அவங்களுடைய வளர்ச்சிலையும் சரி, அது மூளை சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை உடல் சம்மந்தமாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துலேயும் ஒரு மிகப்பெரிய பிறழ்வுன்றது ஏற்பட்டிருக்கு. இந்த எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மரபணுனால் ஏற்படக்கூடிய பிறழ்வு தான். இது வயிற்றில் இருக்கும்பொழுதே
இந்த பாப்பாவுக்கு இந்த பிரச்சனைன்றது உருவாயிருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கப்பா. அதுலேயும் சீனா, ஜப்பான், தென்கொரியா, இந்தியா இந்த மாதிரியான பகுதிகளில் தான் இவங்க இருக்கிறாங்க மோஸ்ட்லி. இன்னைக்கு அரிய வகை நோய் அப்படின்றத சொன்னாலுமே கூட ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், ஜீரோ ஆக்கிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையோ அதை எப்படிலாம் குணப்படுத்தலாம், இது ஏன் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக சயின்டிஃபிக் ரீதியாக அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா போஹரிங் ஆப்டிஸ் சிண்ட்ரோம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் நேஷனல் ஃபிஷர்மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே இந்தோனேஷியா செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 17,000 தீவுகள் ஒன்றா சேர்ந்தது தான் அந்த நாடே. அவ்வளோ தீவுகள் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு தீவுலையும் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதான தொழிலே இந்த மீன் பிடிக்கிறது தான். 2012 பார்த்தீங்கன்னா 8.9 மில்லியன் டன்னு வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு உற்பத்தி அவங்க எட்டிருக்கிறாங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 6.5 மில்லியன் டன்னு, இது இப்போ சொன்ன இல்லையா, அதில் 6.5 மில்லியன் டன்னு வந்து ஆர்டிசனல் ஃபிஷர்மேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதாவது தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து சின்ன சின்ன படகுகளோ சின்ன சின்ன போட்டோ வச்சு வந்து அதில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வருவாங்களே, அவங்க மூலமாகவே கிடைக்குதான். சரி, எதுக்காக இந்த டே இவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க செலிப்ரேட் பண்ணோன்ற கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய அளவில் உற்பத்தி பண்ணக்கூடிய இவங்களுடைய வாழ்வாதாரன்றது ஜீரோவாக தான் இருக்குது. அவங்களுக்கு வருமானன்ற ஒரு விஷயமே இல்லை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டே இல்லை. எல்லாரும் தனித்தனியாக போயிட்டு ஒரு தீவுலையும் அவங்களுடைய வியாபாரத்துக்காக தினசரி ஒரு வாழ்க்கைக்காக இதை பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை பாதுகாக்கிறதுக்கோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இதுக்குன்னு ஒரு குழுவோ சங்கமோ எதுவுமே இல்லாததுனால அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் நிறைய குளறுபடிகள் நடக்கிறதுனாலையும் அவங்க இன்னுமே வந்து பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஏற்றுமதியை பண்ணியுமே அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் இவ்வளோ பெரிய வாழ்வாதாரத்தில் பாதிப்பு சந்திக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இதை மாற்றத்தை கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபிஷர்மேன் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது என்னன்னா 1994 ஐக்கிய நாடுகள் சபையெல்லாம் ஒன்றா உட்காந்து உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. மனிதர்களுடைய வாழ்க்கையில் காதல் மட்டுமே ஆதி காலத்துலேருந்து இல்லை, இந்த விளையாட்டும் அப்போத்துலேருந்தே இருக்குது. அப்படிப்பட்ட இந்த விளையாட்டை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்படுறாங்க. இது வந்து அத்லட்டிக்காக ஒரு டேவாக வந்து கிர்கிஸ்தானும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொஃபஷனலாக எடுத்து ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாரையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 1993 அவங்க உருவாக்குனாங்க. அப்போ வந்து செப்டம்பரில் இருந்தது. அதுக்கப்புறம் 1994 தான் ஐநா இந்த டேட்டை சூஸ் பண்ணாங்களே. அப்போ அவங்களே அதை பண்ணிட்டாங்கன்னா அப்போ கரெக்டாக தான் பாருங்க, அந்த டேட்டை நம்மளும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளையும் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கப்பா. இதே நாளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இன்னைக்கு நேஷனல் அத்லட்டிக் டே அப்படின்ற ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு உலகத்தினுடைய பழமையான நிகழ்வுகள் எடுத்தோம் அப்படின்னா அதில் விளையாட்டும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும்ப்பா. அப்படிப்பட்ட இந்த விளையாட்டு நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாயக்கட்டை விளையாடுறது, பகடைகளை உருட்டி விளையாடுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் உலகம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேம்கள் அப்படின்றது ஆதி காலத்துலேருந்து இருந்திருக்கு தான். ஸோ இதுதான் குறிப்புகளாக இருக்குது. மற்றபடி அவங்க எந்தெந்த மாதிரியான கேம்லாம் விளையாண்டாங்கன்றது பெரிய லெவலில் இல்லை. ஸோ இது எப்போ உருவாச்சு, என்ன ஏது, இதனுடைய தொடக்கம்ன்றதுலாம் யாருக்கும் தெரியல. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருடைய ஒரு ஹெல்த்தியான என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா விளையாட்டு தாங்க. அதை செலிப்ரேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னும், அட் த சேம் டைம் கிர்கிஸ்தான் வந்து அவங்கள ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் டே அப்படின்னும், அமெரிக்கா வந்து நேஷனல் அத்லட்டிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் சக்ரியா மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 1782 முதல் முறையாக தாய்லாந்தினுடைய ராஜ்யத்தை உருவாக்கின பர்சன் புத்தர் லோட்பா சுலோலோக் அப்படின்ற ஒருத்தர். இவர் வந்து ராமா 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அரசருடைய இறப்பை தான் நினைவு கூறுறாங்க. முதல் முறையாக ஒரு ஆட்சிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளர்ச்சியை அடக்கி ஒடுக்கி தான் உள்ளே வந்தார். அப்படிப்பட்ட கெத்தான ஒரு பர்சன் தான் இவர். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பேங்காக்கை இவர் வந்து தலைநகராக உருவாக்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெருமையும் ஒரு சாரம். இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வரலாற்றை எடுத்தோம். இப்போ தாய்லாந்தோடைய வரலாற்றை எழுதுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு பர்சன் வந்து நீக்கிட்டு எழுதவே முடியாது. அப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு பேஸாக அமைஞ்ச பர்சனே இவர் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை வந்து கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணி ஆகணும், அவருடைய நினைவை வந்து நினைவு கூர்ந்தாகணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடிகளை ஏற்றுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுகள், பாரம்பரியமான நிகழ்வுகள் இதெல்லாம் நடத்தி அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இதை அனுசரிக்கிறாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா சக்ரியாவுடைய மெமோரியல் டே. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த சக்ரியா வம்சத்தை சார்ந்தவங்க இன்றைக்கும் வந்து அவங்க நாட்டை ஆண்டுங்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் என்ட்ராஜ் மீரா டே அப்படின்னு சொல்லிட்டு புருண்டியில் ஒரு டேங்க. இது வந்து 1994 என்ட்ராஜ் மீரா அப்படின்ற பர்சன் வந்து சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ அதனால தான் இவங்க நினைவு கூறாங்க. சரி, இவர் யார் எதுக்காக இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த புருண்டியை பொறுத்த வரைக்கும் ஹிட்டுகள் துச்சிகள்ன்ற 2 இன கேங்கினுடைய பிரச்சனை தான் ஆதி காலத்துலேருந்து நடந்துக்குது. 10 வருஷம் இவங்களாச்சு காலி பண்ணாங்கன்னா அடுத்த 10 வருஷம் அவங்க வருவாங்க. ஸோ இப்படி மாற்றங்கள்ன்றது நடந்துனே தான் இருக்கும். ஒரு அழிப்புகள், இன படுகொலைகள் நடந்துனே தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன் கரெக்டாக ஹிட்டுவினுடைய ஒரு தலைவராக வந்தவர். அதுவும் பல வருஷத்தினுடைய துச்சியினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பர்சன் 1993 இவர். ஏன்னா ஜனநாயக தேர்தல் நடந்தப்ப அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இவர் அடைஞ்சார். ஸோ அப்படி அடைஞ்சு போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அந்த ஒரு சில மாதங்கள் மட்டும் தான் அவருடைய ஆட்சின்றது இருந்தது. உடனே ஒரு நாள் என்னென்னா இவர் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வரும்போது துச்சியினுடைய சில பேர் வந்து ஒன்றா சேர்ந்து அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் மிகப்பெரிய இனப்படுகொலை பிரச்சனையை உருவாச்சு, எல்லாரும் அடிச்சுக்கவே ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தலைவரை நீங்கள் வந்து போட்டு தள்ளிட்டீங்க, ஸோ அவர் வந்து கொண்டுட்டீங்க அப்படின்றதுக்காக பழி வாங்கணுன்ற
நோக்கத்தில் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஸோ எது எப்படியோ இன்னைக்கு வந்து ஹிட்டுக்கள் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவராக அவர் பார்க்க போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பர்சனுடைய இறப்பை தான் இன்றைக்கி அனுசரிக்கிறாங்க. என்ட்ரியாஜி மிரா டே அப்படின்னு சொல்லிட்டு புருண்டி ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் டே ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கோகோ ஐஸ்லாண்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த கோகோ ஐஸ்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1857 பிரிட்டிஷனுடைய காலனியாக இருந்துச்சு. அவங்க தான் அதோட கண்ட்ரோல் எடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1955 ஆஸ்திரேலியா உள்ளே வந்தாங்க. ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அது பாருங்க அவங்களுடைய நாடு இவங்களோட நாடுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லினுக்கிறாங்க. நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இது யாரோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜான் கிளீனிஸ் ரோஸ் அப்படின்ற ஒருத்தவங்களுடைய வம்சத்தை சார்ந்தவங்க தான் இந்த பகுதியை வந்து முழுக்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இவங்களை யார் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான். ஸோ இப்படி நீங்கள் ஒரு முடியாச்சுலாம் வாழ்ந்து கூட ஜனநாயக ஆட்சி வாழணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா முடிவு பண்ண, சரிப்பா ஆஸ்திரேலியாவோட யாரெல்லாம் சேர போகிறீங்க அப்படின்றதுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லும்போது 261 தீவுவாசிகள், அதாவது தீவுவாசிகளாக இருக்கவங்க அந்த சேம் டைம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லா கூட்டமாக இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கிறாங்க. அப்படி வாக்களிச்சதில் பார்த்தீங்கன்னா 229 வாக்குகள் பெற்று எல்லாரும் ஆஸ்திரேலியா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவும் அவங்க கண்ட்ரோல் எடுத்துறாங்கப்பா. இப்படி ஒரு சுயமாக ஒரு முடிவு எடுத்தாங்களே நம்ம யாரோடைய சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு முடிவு எடுத்த நாள் தாங்க இது. ஸோ இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜான் கிளீனிஸ் ரோஸ் அப்படின்றவங்களுடைய அந்த வம்சத்தை சார்ந்தவங்க ஆட்சியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கள வந்து நாடும் கடத்திட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு சுயராஜ்யம் மாதிரி ஆஸ்திரேலியா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி உருவான அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கோகோ ஐஸ்லாந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் டே டாக்டர் கிம்பாங்கோ டே அப்படின்னு சொல்லிட்டு காங்கோவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. சைமன் கிம்பாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கவாதியாக இருந்தவர். இவருக்குன்னு ஒரு மதம் சார்ந்த ஒரு கூட்டம் அப்படின்றது இவங்களுக்காக இருந்தாங்க. இவர் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவர் இல்லை அப்படின்னாலும் கருப்பினத்துக்காக போராடுறது, விடுதலைக்காக போராடுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க டென்ஷன் ஆகிட்டு 1921 ஒரு கைது பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனையை விதிச்சிடுறாங்க சில காரணங்களை சொல்லி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்டனையை குறைச்சி மக்களுடைய எதிர்ப்பெல்லாம் சமாளிக்க முடியாமல் அந்த தண்டனையை குறைச்சிட்டாங்க. இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் ஜெயிலில் தான் இருந்தார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் இளைய மகனாக இருந்த பர்சன் ஜோசப் டியாங் கொண்டா அப்படின்ற ஒரு பர்சன், இவர் தான் பார்த்தீங்கன்னா அதை கையில் எடுக்கிறாரு. அவருடைய அந்த கூட்டத்தை மதம் சார்ந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதை கையில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தேவாலயம் காட்டுறாங்க அப்படி இப்படின்னு போகுது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வம்சமாக இவங்க வந்து அந்த பகுதியை வந்து தங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்கப்பா. ஏன்னா மக்கள் எல்லாரும் என்ன நம்புறாங்க அப்படின்னா, இவங்க வந்து தேவ தூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவ தூதர் 1, தேவ தூதர் 2, தேவ தூதர் 3 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு இவங்க எல்லாரையுமே வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா கிம்பாங்கு டே அப்படின்னு சொல்லிட்டு காங்கோ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா ஏப்ரல் 6. நெக்ஸ்ட் டே லலைட் அல் காதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது முகமது நபி அவர்களுக்கு குரானுடைய முதல் வசனங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நாளாக வந்து பார்க்கப்படுது. ஆல்ரெடி இந்த நாளை பற்றி நம்ம முழுசாக நம்ம பார்த்துருப்போம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இதே மாதிரியான ஒரு டே வந்து ரமலான் மாதத்துடைய 17ஆம் தேதி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. நான் அப்போவே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து மாற்றி மாற்றி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, பங்களாதேஷ், ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு சில பகுதியில் இருக்கக்கூடியவங்களாம் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஸோ அப்படி ஜிப்ராயில் அப்படின்ற ஒரு தூதர் மூலமாக முகமது நபி அவர்களுக்கு குரானுடைய முதல் வசனங்கள் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 23 வருடங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களை அவர் கேட்டு அதை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தின அந்த ஒரு நிகழ்வு தாங்க. ஸோ அப்படி முழுமையாக அந்த குரான் நமக்கு கிடச்சது இல்லையா, அதனுடைய துவக்கம் அப்படின்றது இதுதான். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா லலைட் அல் காதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே. வரலாறை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு விஷயம் தோணும். நல்ல ஒரு தரமான வரலாறு இல்லாமல் செழிப்பான நிகழ்காலன்றது ஒன்று கிடையவே கிடையாது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டிய. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.